இந்திய அணியினுடைய T20 ஃபார்மட்ல சஞ்சு சாம்சன் தான் ஓபனிங் வரணும். சஞ்சு சாம்சன் இறங்க வேண்டிய இடத்துல சூரியகுமார் யாதவ அனுப்பணும். சூரியகுமார் இறங்க வேண்டிய தேர்ட் டவுன்ல சுப்மன் கில்ல அனுப்பணும். ஆசிய கோப்பையில இந்தியா வின் பண்ணது இருக்கட்டும், அது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க சஞ்சு சாம்சனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு கேரளாவின் எம்பியான சசி தரூர். இதற்கான காரணம் என்னன்னா, ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பாக இந்திய அணியில T20 ஃபார்மட்ல பெஸ்ட் ஓபனர் பேர் யாருன்னு கேட்டா சஞ்சு சாம்சனையும் அபிஷேக் சர்மாவும் சொல்லி எல்லாருமே கொண்டாடி தீர்த்தாங்க. கண்டிப்பா ஆசிய கோப்பை தொடர்லயும் இவங்க தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நடந்த மாற்றமே வேற. ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியை அறிவிக்கும் போது சுப்மன் கில்லை எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? வைஸ் கேப்டன் என்ற பதவியோட எடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் அவரை வெளியில உட்கார வைக்க முடியாது பிளேயிங் 11ல இருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா 15 பேர்ல ஒருத்தரா எடுத்திருந்தா கண்டிப்பா அவரை வெளியில உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வெளியில உட்கார வைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? சூரியகுமார் யாதவ் தான் T20 ஃபார்மேட்டுக்கு கேப்டன். இவர் கேப்டனா இருக்கிறதுனால தற்போதைய நிலை என்ன? ஆசிய கோப்பையில சரியா விளையாடல. அதே மாதிரி ஆசிய கோப்பைக்கு முன்பாகவும் அந்த தேர்ட் டவுன்ல சரியா விளையாடல. அப்படி இருந்தா அவரை உள்ள வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? கேப்டன் என்ற ஒரு பதவி. அது இல்லனா எப்பொழுதோ தூக்கி எறிந்திருப்பார்கள் இந்திய அணியிலிருந்து. இந்த தொடர்ல சுப்மன் கில் 7 போட்டிகள் விளையாடி இருக்கிறாரு. 7 போட்டியில 7 இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ஓபனிங் இறங்கினார்ல. ஆகையினால 151.9 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் கிட்டத்தட்ட 127 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேல ரன்னே அடிக்கல. கூட இறங்கின அபிஷேக் சர்மா 300க்கு மேல அடிச்சிருக்காரு. ஆனா இவர் வெறும் 127 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு முறை பாகிஸ்தானுக்கு எதிராக அரை சதம் அடிச்சிருப்பாரு. அது கூட அரை சதம் அடிச்சாரா இல்லையான்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 5வது இடம், 6வது இடம், 3வது இடம் சொல்லிட்டு மாத்தி மாத்தி KL ராகுல் எப்படி இறக்குவாங்களோ அந்த மாதிரி தான் இறக்கி இருக்கிறாங்க இந்த ஆசிய கோப்பை தொடர்ல. ஆனா அவர் அடிச்ச ரன் எவ்வளவு தெரியுமா? 7 போட்டிகள்ல 4 இன்னிங்ஸ்ல தான் விளையாடி இருக்காரு. 132 ரன் அடிச்சிருக்காரு. 124 சம்திங் ஸ்ட்ரைக் ரேட்டுடன் விளையாடி இருக்காரு. இப்படி விளையாடின மனுஷனை எப்படிடா ஒதுக்குறீங்க? இது என்ன நியாயம்னே தெரியல. ஓபனிங் சஞ்சு சாம்சன் தான் வரணும். ஆனா இந்த இடத்துல கில்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம 2024ல T20 ஃபார்மட்ல 3 சதம் அடிச்சிருப்பாரு. அதுலயும் பர்டிகுலரா சேனா நாட்டுல ஒரு நாடான சவுத் ஆப்பிரிக்காவில ஒரே தொடர்ல 2 சதம் அடிச்சிருப்பாரு. இதுக்கு மேல எப்படிதாங்க நிரூபிக்கணும் இவரு? உங்களுக்கு சுப்மன் கில்ல கேப்டன் ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? தன்னுடைய நிலைமையை மறந்து கேப்டன் பதவி வந்த உடனே பொசிஷனை மாத்தி மாத்தி இறக்கி விராட் கோலி இறங்க வேண்டிய தேர்ட் டவுன்ல சூரியகுமார் யாதவ் இறங்கி இருக்கிறாரு. ஆனா இந்த ஆசிய கோப்பை தொடர்ல தாக்கத்தை ஏற்படுத்தினாரானா தனிப்பட்ட முறையில ஒண்ணுமே ஏற்படுத்தல. 72 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. இப்படி அடித்திருக்கக்கூடிய ஒரு வீரரை நீங்க எடுத்துட்டு போயிட்டு பழைய பால் தேஞ்ச உடனே 5வது பிளேஸ் 6வது பிளேஸ்ல இறங்கின உடனே காட்டுன்னு காட்டுவாரு. இதுதான் அவருடைய வழக்கமான இடம். ஆனா அந்த இடத்தை மறந்துட்டு தனக்கு கேப்டன் பதவி வந்துருச்சு, நாம போயிட்டு அந்த இடத்துல இறக்கலாம்னு மோசமான ஃபார்மை காட்டி இருக்கிறாரு. அவரை தூக்கிட்டு வேணா நீங்க சுப்மன் கில்ல தேர்ட் டவுன்ல போடணும். ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல சஞ்சு சாம்சனை வர வைக்கணும். 5th or 6th பிளேஸ்ல சூரியகுமார் யாதவ் வர வைக்கணும். இங்க ஆசிய கோப்பை தொடர்ல ஃபைனல்ல என்ன நடந்துச்சு? 20 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. அதாவது சுப்மன் கில் கூட தன்னுடைய பொறுப்பை உணராமல் அந்த இடத்துல ஈஸியா கேட்ச் அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு 4வது ஓவர்ல. இப்படி 4 ஓவருக்கெல்லாம் 20 ரன்னுக்கு 3 விக்கெட் விழுந்தா இந்திய அணி எப்படி ஜெயிக்கும்? அந்த இடத்துல திலக் வர்மாவோட நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாரு சஞ்சு சாம்சன். மொத்தமா 21 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருப்பாரு. பர்டிகுலரா 2 4 ஒரு 6 வேற அடிச்சிருப்பாரு. 4வது ஓவர்ல 3 விக்கெட் விழுந்துச்சா? அதோட 13வது ஓவர்ல தான் சஞ்சு சாம்சன் தன்னுடைய விக்கெட்டை இழக்கிறாரு. திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சஞ்சு சாம்சன் தன்னுடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. வெறியோட தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எந்த இடத்துல இறங்கினாலும் தன்னுடைய ஆட்டத்தை நான் நிரூபிப்பேன், மோகன்லால் மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன்ற மாதிரி தான் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. ஆனா சுப்மன் கில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாரா ஒரு கேள்விக்குறி தான் இந்த ஆசிய கோப்பை தொடர் வச்சு பார்க்கும்போது. அந்த வகையில கம்பீர் அணியில் எடுக்கும் நடவடிக்கை சரியா இல்ல சசி தரூர் இப்ப சொன்ன விஷயம் சரியான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.